எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவர் சிட்சையை நாம் சகித்து கொண்டு அதிலே நாம் சந்தோஷப்படுவர்களாக இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற தகப்பனை பார்த்தீர்களானால், ஒரு மகன் ஏதாவது தவறு செய்யும் பொழுது, தப்பு செய்யும் பொழுது, இல்லை குற்றம் செய்யும் பொழுது அந்த மகனை கண்டித்து உணர்த்தி நல்வழியில் நடத்தும்படியாக அவனை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார், காணப்படுகிறார். அதே போலத்தான் நம் ஒவ்வொருவரையும் தேவன் நாம் மாம்சத்திலே ஒரு சில வேலைகளிலே தவறு செய்யும் பொழுது, குற்றத்தில் ஈடுபடும்போது, குற்றம் செய்யும்போது, பாவம் செய்யும் பொழுது அவர் நம்மேல் கிருபை வைத்து நம்மை நல்வழிப்படுத்தும்படியாக, அவருடைய சித்தத்தை செய்கிறவராய் இருக்கும்படியாக, காணப்படும்படியாக நம்மை சிட்சிக்கிறவராயும் நல்வழிப்படுத்துகிறவராயும் நாம் செய்கிற அந்த பாவத்தில் வெளியே மீட்டு கொண்டு வருகிறவரையும் இருக்கிறார், காணப்படுகிறார். ஆகவே கர்த்தர் நம்ம ஒரு சிட்சிக்கும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது, காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, யாரை அவர் சிட்சிக்க மாட்டார் என்றால் அடுத்த வசனத்தில் பார்ப்பீர்கள். 8வது வசனத்தில் வாசிப்போம். எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசியின் பிள்ளைகளாயிருப்பீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒருவேளை துன்மார்க்கமை நடப்போமானால், இல்லை அவருடைய பிள்ளையாய் இல்லாதிருப்போமானால் அவர் நம்மை சிட்சிக்க மாட்டார், அவரை நம்மை கண்டுகொள்ள மாட்டார். ஆகவே நாம் அப்படிப்பட்ட காரியத்தில் செயல்களில் ஈடுபடாதபடிக்கு நாம் அவருடைய பிள்ளையாய் இருந்து அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும். அதுவே கர்த்தர் பிரியமாக இருக்க விரும்புகிறார், காணப்படுகிறார். ஆகவே நாம் ஒருவரும் அவருடைய புத்திரராய் இருக்க வேண்டும் அவசியமாக இருக்கிறது, காணப்படுகிறது. ஆமேன். காட் பிளஸ் யூ.